விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கிட்ட உடனே எல்லா சமூக வலைத்தளங்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் அப்படின்னாலே தோனி அவர்கள் தான் ஞாபகம் வரும், சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே ஞாபகம் வரும். இப்போ இந்த தற்குறிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் எடுத்து வச்சு இப்போ தோனியே விஜய்க்காக தான் ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல போஸ்டர் எல்லாம் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் போட்டு எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சின்னத்தையே எடுத்தீங்கன்னா விவசாய சின்னமாக இருக்கிறது. அப்போ விவசாய நண்பர்களாக இவர்கள் தோன்றாங்க, ஏன்னா மாற்றத்தை கொண்டு வராங்க. விசில் வாங்குறீங்களே, இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இருக்கக்கூடிய மொத்த பேரும் இந்த விஜய் ரசிகர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் பாத்தீங்கன்னா கழுத்துல இந்த பிடி மாஸ்டர் மாட்டிக்கிட்டு சுத்துவார்ல, அந்த மாதிரி விசில மாட்டிக்கிட்டு தெருவெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க. இதுல பாவம் வயசானவங்க தான் ரொம்ப பாவம். இப்போ விஜய்க்கு விசில் சின்னம்லாம் முக்கியம் இல்ல, நானே தேர்தலில் நிற்பனா நிக்க மாட்டானான்னு தெரியல, இதுல வேற விசில் வேற கொடுக்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஊதுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை உறவுகளுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் அப்படின்றதுதான் பரபரப்பான தலைப்பு செய்திகளாக போயிருக்கு. ஆனா அந்த விசிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி, ஆஹா ஊதிட்டாங்க சங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களம் இன்று வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அணிகள் பாத்தீங்கன்னா பழைய கட்சிகள் கூட்டணியாகவும், மாற்றம் என்று சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்களும் இப்போது புதிதாக வந்த சில உறவுகளும் பாத்தீங்கன்னா தனித்து நிற்கிறாங்க. அப்போ போட்டி தேர்தல் களம் இப்போது மாறுதல் பெற்றிருக்கிறது அப்படின்றது ஒரு உண்மையான சூழ்நிலையாக இருக்கு. இது குறித்தும் நம்ம முழுமையாக இந்த காணொலியில பார்க்க போறோம். விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கிட்ட உடனே எல்லா சமூக வலைத்தளங்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி தான் நமக்கு விசில் அப்படின்னாலே தோனி அவர்கள் தான் ஞாபகம் வரும், சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே ஞாபகம் வரும். இப்போ இந்த தற்குறிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் எடுத்து வச்சு இப்போ தோனியே விஜய்க்காக தான் ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல போஸ்டர் எல்லாம் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் போட்டு எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, விசில் அப்படின்னு விஜய் பொறுத்தவரையும் எனக்கு தனிப்பட்டு ஞாபகம் வருது என்னன்னா, அந்த அசினை ஒரு படத்துல விசில் அடிக்க சொல்லுவார் இல்லையா, நாக்க மடக்கி அடிங்க விசில் அப்படின்ட்டு, எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அப்ப இவங்களோட பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கட்சி கொள்கை ரீதியாக இல்ல, ஒரு எதற்காக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு ஆரம்பமே இவங்களுக்கு தெரியல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை நம்ம வச்சுக்கிட்டு வரோமா இல்லையா. அப்போ ஆரம்பத்துல இருந்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கொள்கை ரீதியாகவும் சரி, எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி இவங்க உறுதியாக இல்ல, தற்குறி அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் வருது இல்ல. ஆனா இப்ப கொடுக்கப்பட்ட சின்னத்தை பாருங்க, விசில் அவங்க கேட்ட சின்னங்கள்லாம் பாருங்க, விசிலு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மோதிரம், அதன் பிறகு கால்பந்து, அதன் பிறகு மட்டை, அதாவது கிரிக்கெட்ல இருப்பாங்கல்ல அந்த மட்டை, இதெல்லாம் ஆட்டோ, இதெல்லாம் வச்சு இதுல ஏதாவது ஒரு சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க முதல் ஆப்ஷனாக வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசில். சரி, விசில் எதுக்காக இவங்க முதல் ஆப்ஷனா வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கூட்டம், இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 6 வயசு பிள்ளையில இருந்து
ஒரு 20 வயசு புள்ள வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இளைஞர் கூட்டம் தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பிடித்த ஒரு விஷயமாக விசில் தானே இருக்கும். அந்த காலத்துலாம் இப்ப வந்து தெரியல. 90s கிட்ஸுக்கு தெரியும். விசில் அப்படின்னா அதை வந்து அடிச்சு விளையாடி சந்தோஷப்படுறது அப்படின்றது அந்த காலத்துலலாம் இருந்தது இல்லையா? ஆகவே அந்த குழந்தைங்களுக்கு பிடித்தது போல வேணும் அப்படின்றதால தான் இவங்க இந்த சின்னத்தையே தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிகில் படமாக இருக்கட்டும், அதே போல நான் சொன்னேன் இல்லையா, அந்த அசினிடம் விசில் கொடுத்து ஊத சொல்றது. விசில் அடிக்க கத்து கொடுப்பாரு விஜய் போக்கிரி படத்துல. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் நடித்ததை வைத்து விஜயினுடைய அந்த போஸ்டராக இருக்கட்டும், தேர்தலுக்கு கேட்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இவங்க மெயின் இந்த விசிலை வந்து ஒரு சின்னமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க மாற்று அரசியல் சொல்றீங்க, மாற்றத்திற்கான அரசியல்னு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சின்னத்தையே எடுத்தீங்கன்னா விவசாயிகள் விவசாய சின்னமாக இருக்கிறது. அப்போ விவசாய நண்பர்களாக இவர்கள் வந்து தோன்றாங்க. ஏன்னா மாற்றத்தை கொண்டு வராங்க. இது ஒன்றும் கவர்ச்சிக்காகவோ இல்ல வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, யாருக்கு இது பிடிக்கும், யாருக்கிட்ட சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. மாற்றத்திற்கான அரசியல் செய்ய வரீங்கன்னா விவசாயம் என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டின் வந்து ஒரு முக்கிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு நம்ம இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்தை கேட்கிறார்கள் அப்படின்னா கொள்கை ரீதியாக இருப்பவர்களுக்கும் தற்குறியாக இருப்பவர்களுக்கும் வித்தியாசம் இதன் மூலியமாக வேறுபடுத்தி காட்ட முடியுதா இல்லையா? விசில் வாங்குறீங்களே, இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரும் வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இருக்கக்கூடிய மொத்த பேரும் இந்த விஜய் ரசிகர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல இந்த பிடி மாஸ்டர் மாட்டிக்கிட்டு சுத்துவாருல்ல, அந்த மாதிரி விசில மாட்டிக்கிட்டு தெருவெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க. இதுல பாவம் வயசானவங்க தான் ரொம்ப பாவம். நெஞ்சு வலி உள்ளவங்க எல்லாம் வந்து இவனுங்க அடிக்கிற விசில்ல இந்த போகி வந்ததுன்னா மோளம் தட்டுவாங்க இல்லையா, மோளம் தட்டிக்கிட்டு தெருவெல்லாம் 2 நாள் வந்து காதை கிழியும். ஏன்டா அப்படின்னா அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகி உற்சாகத்துல அந்த மோளம் தட்டுவாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே கழுத்துல விசில பிடி மாஸ்டர் போல மாட்டிக்கிட்டு ஊதிக்கிட்டே போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு ஊத போறாங்க. இதை தான் தேர்தல் வந்து உஹூ அப்படின்னு உங்களுக்கு ஊதிருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா இப்ப விஜய்க்கு விசில் சின்னம்லாம் முக்கியம் இல்ல. நானே தேர்தல்ல நிற்பனா நிக்க மாட்டானான்னு தெரியல, இதுல வேற விசில் வேற கொடுக்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஊதுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயகன் படம் தான் தடை அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு தடை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு அப்படின்னே நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமியின் மூலமாக வெளிநாட்டு பணத்திலிருந்து வந்து அந்த பணம் மாநாடுக்கு பாதி செலவாயிருக்கு, பாதி பணம் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அதுக்கு விரோதமாக சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளதான் இன்னைக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. ஏன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து முதல்ல 2 படத்துக்கு வெறும் 1 கோடி 2 கோடியில படம் எடுத்தவங்க இன்னைக்கு வந்து 500 கோடிக்கு படம் எடுத்தாங்க அப்படின்னும் போது அப்ப எப்படி இது வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு பின்னாடி ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் இருக்கு. அப்போ படம் வெளியிடுவது அப்படின்றது படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் சிக்கலை தாண்டி இந்த படத்தை எடுப்பதற்கு பணம் எப்படி வந்தது, அந்த பணத்தில் உருவாக்கப்படப்பட்ட படம் என்றால் விஜய்க்கு எந்த அளவுக்கு கமிஷன் போயிருக்கு அப்படின்றதை தான் இந்த இடத்துல தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்துல தான் இன்னைக்கு சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா விஜயை 2 முறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அடுத்த விசாரணைக்கும் விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். அதே போல ஜான் ஆரோக்கியசாமி அடுத்து விசாரணைக்கு போக போறாரு. ஈடை வளையத்துல இந்த டிவிகே குழுமமே சிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஆபத்தான அரசியல் களம் தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு விசிலை ஒதுக்குறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை முடக்குறாங்க அப்படின்றது இது வந்து மத்திய அரசினுடைய வேலை, அப்போ பாஜகவினுடைய வேலை அப்படின்றது டிவிகே சார்பாக சொல்லப்படுது. டிவிகே வாய் திறந்து சொல்லலைங்க, விஜய் இது வரைக்கும் மூச்சு விடல, அவங்களுடைய ரசிகர்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி தேர்தலே விஜய் போட்டியிடக்கூடாதுன்னு நினைச்சா ஏன் சின்னம்லாம் ஒதுக்குறதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு மும்பரமா கொடுக்குறாங்க, அதுவும் அவங்க கேட்ட சின்னத்தையே கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு மாய பிம்பத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தவும்
அவர்களை சிறிதளவு உற்சாகப்படுத்தவும் அப்படின்றது தான் இங்க நடக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா விஜயை எல்லாருமே ஒரு ஊதுகோலாக பயன்படுத்தி அவரவர்கள் தேவைக்காக விஜயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல உண்மையான விஷயமாக இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆரம்பத்துல இருந்தே கூட்டணிக்கு வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடிவி சேர போறாரு விஜய் கூட அப்படின்னு பேசப்பட்ட போது டிடிவி நேற்று பாத்தீங்கன்னா அதிமுகலயே அதாவது என்டிஏ கூட்டணியிலேயே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அவங்களுக்குள்ள இருந்த அந்த சண்டை அப்படின்றது அங்காளி பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருவரும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டாங்க. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அதிமுகவின் தலைவரை எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது அப்படின்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் ஏன் டிடிவி அவர்களை நேரில் பார்த்த போது அண்ணன் ஏனே நீங்க தற்கொலை செய்து கொள்ளவில்லைன்னு ஏன் கேட்கலன்னு தெரியல. ஏன்னா அவரை சொன்னார் இல்லையா, அவர் முதல்வர் வேட்பாளர்னா நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னுட்டு. அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அதே கூட்டத்தோடு நீங்க தேர்தலுக்காக போய் கூடுறீங்க அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது இல்லையா. ஆனா பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த இடத்துல ஒரு 10 தொகுதிகள் கொடுக்க போவதாக தகவல்கள் வெளியாகுது. ஏன்னா தென் மண்டலத்துல இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு 10 தொகுதிகள் இவருக்கு ஒதுக்கப்படுவதாக வாய்ப்புகள் வருது. இந்த மாதிரி அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் இந்த இடத்துல ஏமாற்றப்படுறாரா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திமுகலையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் கூட்டணிக்குள்ள சர்ச்சைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சைகளின் மூலமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய டூல், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஊதுகோல் விசில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னா காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிக சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விஜயுடன் போய் கூட்டணி சேருவது போலயே பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதை தலைப்பு செய்தியாக மாற்றி கொண்டிருக்குது. ஆனா அவங்களுடைய உண்மையான மோட்டிவ் என்னன்னா விஜய் கூட சேரணும் என்பதெல்லாம் கிடையாது. திமுகவிடம் அதிக சீட்டுகளை பெறணும், எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதே போலதான் விசிகாவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்லாம் கிடையாதுன்னு திடீர்னு திரும்ப அவர்கள் பேசுவாரு. அவரை சாதி தலைவர்னு திட்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒன்று குடிப்பாரு. அப்ப அந்த டிமாண்ட் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட விசிகா கையில் எடுப்பதற்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய கட்சியின் நலனுக்காக, சீட்டுக்காக, அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக பயன்படுத்துறாங்க. அப்போ விஜய் பாத்தீங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஏதோ தன்னுடைய கட்சியின் நலனுக்காக தேவைக்காக ஒரு கட்சியாக விஜயை ஒரு ஊதுகோலாக விசிலாக பயன்படுத்தி கொள்றாங்க. அதே போல பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு இன்னும் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியில அழைப்பு வரல, அதனால நாங்க இன்னும் எங்க போக போறோம் அப்படின்றத அறிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இப்படி ஒரு சூசகமாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சப்போஸ் நான் கேட்ட தொகுதிகளை நீங்க தரலன்னா நான் அந்த தொகுதி அதாவது விஜயுடன் கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்றத வலியுறுத்துவதற்காக தான் இவங்க இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அப்ப ஆக மொத்தம் புதிதாக மாற்றம் முன்னேற்றம்னு வந்த தலைவரை எல்லோரும் இதுவரை ஊதுகோலாக பயன்படுத்தி ஊதி விட்டு விசில் அடிச்சுட்டு சங்கு ஊதி உங்களை ஓரம் தள்ளிட்டாங்க அப்படின்றதுதான் இதன் மூலயமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல, ஒரு கட்சி கூட விஜயை இன்று வரை நம்பி சேரல அப்படின்னும் போது விஜயனுடைய இந்த தேர்தல் நிலைமை என்ன ஆகும் என்பதை மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க இருக்கக்கூடிய களம், இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம், அந்த பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், மாறி மாறி ஆண்ட கட்சிகள் பல ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில எதிரொலிக்குது. அப்போ மாற்றம்னு ஒண்ணு மக்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னும் போது இப்போ விஜய் மற்றும் சீமான் இவர்கள் 2 பேரை தான் மாற்றம் என்ற ஆப்ஷன்ல மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்துல வராங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று அரசியல் அப்படின்னு வரும்போது விஜய் விசஸ் சீமான் என்ற ஒரு போட்டி தான் நிலவ போகிறது அப்படின்றதா ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் சிபிஐ வலையில இடி வலையில சிக்க போகிறார். ஆகவே அவர் கட்சியையே கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய இந்த கலங்கரை ஊடகத்திலே பல பத்திரிகையாளர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இதுக்கப்புறம் கட்சி நடத்தலாமா வேணாமான்றதே
வந்து ஒரு மௌனமாக்க சைலண்ட் மோட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயினுடைய இந்த தேர்தல் நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயிடமிருந்து எந்த ஒரு அறிக்கையாக இருக்கட்டும், விஜய் வந்து தேர்தலுக்காக வேலை செய்யறதோ இல்ல மக்களுக்கு பத்தி கவலைப்படுறதோ நாட்டு நடப்புகளை பற்றி பேசுவதோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுவதற்கோ தயாராக இல்லை. அரசியல் களத்தில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை தான் நம்ம கை காட்ட முடியும். ஆனால் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் மக்கள் மத்தியில் ஏதாவது ஒன்றை கொண்டு சேர்க்க வேண்டும். மாற்றம் என்று நான் சொல்கிறேன் என்றால் மாற்றத்திற்கான அர்த்தம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளை குறிப்பாக பேசுவதாக இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்களை மேற்கொண்டு அரசியலில் மிகவும் ஆக்டிவான தலைவராக தற்போது தமிழக அரசியல்ல சீமான் அவர்கள் மாபெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ சீமான் விசஸ் விஜய்ன்ற களம் மாறிடுச்சு அப்படின்னா விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடாமலே அவுட் அப்படின்னு நம்ம அறிவிச்சிடலாம். அப்போ சீமான் அவர்களுக்கான வெற்றி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறதே அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா வந்து என்னதான் விசில் சின்னம் கொடுத்தாலும் விஜயின் சார்பாக அவர்கள் கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கைகள் வந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தேர்தலுக்காக என்ன சார் பண்ணுறீங்க? இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 மாதம் தான் காலம் இருக்குது. நீங்கள் இன்னுமே ஜனநாயகன் படத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அரசியலில் மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய தலைவராக நீங்கள் இல்லை. இன்னைக்கு போலீஸ்காரில் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போலீஸ்காரனுடைய மகளுக்கு தவறாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்தித்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை வேற யாருக்குமே நடக்கக்கூடாது, இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அநீதியை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை நண்பர் வந்து இன்னைக்கு வந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அதே போல் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக மாவட்ட செயலாளர் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு மற்ற பொறுப்பாளர்கள் பங்கேற்கல. அப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான டிஜிட்டல் தீண்டாமை நடந்து கொண்டிருக்கு? அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் கொதித்தெழுந்து நடக்குது. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா போதை, கஞ்சா போதையின் காரணமாக வேளச்சேரியில் வந்து ஒரு நபரை, அதாவது டெலிவரி பாயை வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க வெட்டி இன்னைக்கு அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதே போல் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் அடிச்சே கொலை செஞ்சுருக்காங்க 2 பேரை. அப்படின்னும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தலை விரித்தாடுது. அப்போ இந்த நிலைமை உங்க கையில கிடைக்குது சார், ஒரு அல்வா போல கிடைக்குது கண்டென்ட். இது மட்டுமா, கொசுவலை பாருங்க, கொசுவை கட்டுப்படுத்த அந்த மழைநீர் வடிகாலை அந்த ஓட்டைகளை தூக்கி அதன் கீழே கொசுவலையை போட்டு கொசு வெளியே வந்தால் தானே கிடைக்கும், நாங்கள் ஆரம்பத்திலேயே அடைக்கிறோன்ற ஒரு புத்திசாலித்தனமான லிப்ஸ்டிக் ராணியினுடைய அறிவுரையை கேட்டு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்பதை விட மக்களுக்கான பிரதிநிதியாக நீங்கள் போட்டியிட போறீங்க அப்படின்னா நீங்க தானே இதை கேள்வி கேட்கணும். அப்ப 4000 கோடி இந்த கொசுவலைக்கா ஒதுக்குனீங்க அப்படின்ற கேள்வியை கேட்பதற்கு இங்க யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல சீமான் அவர்கள் தான் நாளுக்கு நாள் மக்கள் பிரச்சனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ விஜய் இந்த இடத்தில் மௌனம் காப்பது, அது மட்டுமல்லாமல் இந்த இடி வலையிலும் சிபிஐ வலையிலும் விஜய் சிக்கியிருப்பது அப்படின்றது விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது அப்படின்றதா உண்மையான விஷயம். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பொறுத்தவரை கூட்டணிகள் எல்லாம் அமைய சீமானுக்கு லாபமாக மாறி வருகிறது அப்படின்றதான் உண்மையான தகவலாக இருக்கு. ஆகவே தொடர்ந்து பேசுவோம் களத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று. நன்றி.